என்னாகமம் 23:23 யாக்கோபுக்கு விரோதமாய் வாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இன்னைக்கு அனைவருடைய கேள்வி என்னவென்றால், கிறிஸ்தவர்களுக்கு மந்திரம் தாக்குமா தாக்காதா என்ற கேள்வி இருக்கிறது. உண்மைதான், தாக்காது. ஏன், அவங்க என்ன மந்திரம் செஞ்சாலும் தாக்காது. எனக்கு ஒரு மனிதரை தெரியும். அவருக்கு நான் இயேசு கிறிஸ்துவை சொன்னது நிமித்தம், அவங்க குடும்பத்துக்கு இயேசு கிறிஸ்துவை சொன்னது நிமித்தம் அந்த மனிதர் 2022 எனக்கு விரோதமாக மந்திரம் செய்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அவர் செய்கிற மந்திரம் ஒன்று கூட என்னை தாக்கவில்லை. செய் வினை, செய் பிளஸ் வினை. அப்படி என்றால் நீ செய்கிறத நீயே அறுக்கிற வினை தான் செய்வினை என்று அர்த்தம். நீ பிறருக்கு செய்கிற தீமை அது உனக்கே வந்து சேரும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதாவது என்ன மந்திரம் செய்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளை, அவர்கள் வணங்குற பிள்ளைகளை எதுவுமே தாக்காது, எதுவுமே செய்யாது. செவுத்துல ரப்பர் பால் தூக்கி போட்டால் ரிட்டன் அவங்க கைக்கே வர்றது போல ரிட்டன் அவங்க கைக்கே அது போயிடும், அவங்களுக்கே போய்விடும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் என்ன ஆண்டவர் சொல்றார் என்றால், நீ இஸ்ரவேல், அவரை வணங்குறாய், அவருடைய டைரக்டோடைய பாதுகாப்புல இருக்கிற. மற்றதை கட்டி வைக்கிற மாதிரி இயேசுவை கட்டி யாரும் வைக்க முடியாது. ஆமா, அதனால என்ன மந்திரம் செய்தாலும் வலிக்காது. எனக்கு அந்த நபர் ஒவ்வொரு டைமும் செய்கிற ஒவ்வொரு மந்திரங்களும் எனக்கு தெரியும். ஆண்டவர் உணர்த்திடுவார், இவன் உனக்கு விரோதமா இதை செய்யறாரு அப்படின்னு ஆண்டவர் எனக்கு தரிசனத்திலேயோ கனவுலையோ காட்டிடுவார். என்ன வேணாலும் செஞ்சுக்கோப்பா அப்படின்னு அமைதியா அவன் முன்னாடி போய் கெத்தா போய் நிற்போம் பாருங்க, எதுவுமே வலிக்காது. கடைசியில் மிரட்டுற ஆள்களை எழுப்பி விடுறது, அவங்களே எழுப்பி விடுறது, இவங்களே எழுப்பி விடுறது, பொய்யா பரவுறது. 2.5 வருஷமா 3 வருஷமா அதை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனா எதுவும் என்னை சேதப்படுத்தவில்லை. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நம்மளோடு இருக்கிறார். அழகா எனக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு அம்மா என் தலையில கை வச்சு ஜோர் பண்ணிட்டு சொன்னாங்க, இந்த 4 பேர் உனக்கு விரோதமா தீமை செய்வாங்க, ஆனா அதே 4 பேர் தான் உனக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க, உனக்கு நன்மை செய்கிறவர்களாகவும் காணப்படுவாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கிறத விட்டு விடாத அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்காக உபவாசத்தோடு இருக்கிறேன். எத்தனையோ பேர் சொன்னாங்க, அவங்க தான் உங்களுக்கு தீங்கு செய்யறாங்களே, ஏன் அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, வேண்டாம் அப்படி இப்படின்னு. இல்லை, அவங்க தீமை செய்தாலும் அது அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். அவர்கள் இயேசுவை அறியும் பொழுது அவர்கள் எனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வாங்கன்னு